நன்மை விளையணும் என்ற பொருட்டோட தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தாங்க. ஆனா நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடைஞ்சலா ஆலகால விஷம் தான் வந்தது. இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை வழிபட்டால் தீர்க்க சௌமாங்கல்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் வழியே செல்லக்கூடிய மனம் நமக்கு எப்பொழுதுமே இடைஞ்சலையே கொடுத்தாலும், சிவபெருமானுக்கு பிறந்த மகன் தன்னை கொல்லுவான் அப்படின்னு அந்த சூரபத்மன் வரம் வாங்கியிருந்தான். ஆனா அங்க ஒரு மகன் இல்லாம 6 மகன்கள் இருந்தாலும். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி 5ஆம் நாள் நாம ஸ்கந்தமாதா துர்க்கையை வழிபடுறோம். இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையானவள் எப்படி தோன்றினாங்க அப்படின்னு கேட்டா, சிவ ஆகமங்கள் ஒரு அழகான பதில் சொல்லுது. என்ன பதில் அப்படின்னா, பார்க்கடலை அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்தாங்க இல்லையா? அப்போ நன்மை விளையணும் என்ற பொருட்டோட தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தாங்க. ஆனா நன்மை நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடைஞ்சலா ஆலகால விஷம் தான் வந்தது. இத இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிப்போம். ஆனா முதல்ல வரக்கூடியது ஒரு தடங்களும் ஒரு கஷ்டமும் தான். அது தேவர்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த புராணங்கள் நமக்கு சொல்லுது. இப்படி ஆலகால விஷமானது வந்த பொழுது அந்த ஆலகால விஷத்தை தேவர்களையும் மனிதர்களையும் மற்றவர்களையும் காப்பதற்காக பரமேஸ்வரன் ஒரு சிறிய மணியாக மாற்றி அவர் சாப்பிடுறார். அப்படி சாப்பிட்ட பிறகு அவரினுடைய கழுத்துல அந்த விஷம் தங்குவதன் பொருட்டு பார்வதி தேவியானவள் தன்னுடைய கையை வைத்து சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷத்தை அடக்குவதற்காக ஒரு அழகாக நாடகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல தோன்றினவர்கள் தான் இந்த ஸ்கந்தமாதா துர்க்கை. அதனால இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை வழிபட்டால் தீர்க்க சௌமாங்கல்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த சமயத்துல நம்ம பார்த்தோம்னா பலவிதமான நன்மையை தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டவர்கள் கூட சீக்கிரம் இறக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா அம்பிகையினுடைய கணவரான பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டும் பிரளயத்துல கூட மறிக்காமல் அம்பிகையோட சமமாக நடனமாடுகிறார் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றார். தவஜனனி தாடங்க மகிமா, பெரிய பெரிய அமுதத்தை சாப்பிட்ட தேவர்கள் கூட மரித்த போது விஷத்தை சாப்பிட்ட பரமேஸ்வரன் அம்பிகைக்கு சமமாக பிரளய காலத்துல நர்த்தனமாடுகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அம்பிகையினுடைய சௌமாங்கல்யம் தான் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தர்ய லஹரியில சொல்றார். அந்த வகையில சிவனுடைய விஷம் சாப்பிட்டு ஆடிய புஜங்க தாண்டவத்திலிருந்து தோன்றிய இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை நாம வழிபடும் பொழுது தீர்க்க சௌமாங்கல்யம் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையானவள் எப்படி நமக்கு காட்சி தராங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு சிங்க வாகனத்துக்கு மேலிரு கைகள்ல அழகாக தாமரை பூவை பிடித்து கொண்டு கீழிரண்டு கைகள்ல முருகனை, சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனை தாங்கியபடி நமக்கு இந்த ஸ்கந்தமாதாவானவள் காட்சி கொடுக்கிறாங்க. இந்த ஸ்கந்தமாதாவானவள் மேல இருக்கக்கூடிய 2 கையிலையும் தாமரை பூவை தாங்குவதனால செல்வங்களை நமக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்காங்க. அதுவும் 2 கைகள்லையும் தாமரை பூ இருக்கிறதுனால பூலோகத்துல வாழக்கூடிய நமக்கு பூலோகத்திலையும் இன்பங்களையும் செல்வங்களையும் கொடுத்து பூலோக வாழ்வு முடிந்து பரலோக வாழ்வுக்கு நாம செல்லும் பொழுது அந்த பரலோகத்திலையும் பலவிதமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கையில இந்த அம்பிகையானவள் முருகனை வைத்திருக்கிறதுனால ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. இந்த முருகனானவருக்கு 6 முகங்கள் இருக்கு. இந்த 6 முகங்கள் அம்பிகையினுடைய மடியில இருக்கிறச்ச என்ன குறிக்குது அப்படின்னா, முருகனுடைய 6 முகங்களுக்கு பொதுவாக பலவிதமான அர்த்தங்களை சொன்னாலும் ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய மடியில இருக்கக்கூடிய முருகனுக்கு சொல்லப்படக்கூடிய தனித்துவமான ஒரு விளக்கம் இது. இந்த முருகனுடைய, அதாவது ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய மடியில இருக்கக்கூடிய முருகனுக்கு 6 முகம் இருக்கு இல்லையா? அந்த 6 முகம் எதை குறிக்குது அப்படின்னா, மனிதனுடைய மெய், வாய், விழி, நாசி, செவி என்று சொல்லப்படக்கூடிய 5 புலன்களையும்
அந்த 5 புலன்களின் வழியே செல்லக்கூடிய மனதையும் குறிக்குது. இந்த 5 புலன்களையும் அந்த 5 புலன்கள் வழியே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை நுகர வேண்டும் அப்படிங்கிற ஆசையில அந்த 5 வழியே செல்லக்கூடிய மனதையும் முருகனுடைய 6 முகங்கள் குறிக்குது. இந்த 5 வழியே செல்லக்கூடிய மனம் நமக்கு எப்பொழுதுமே இடைஞ்சலையே கொடுத்தாலும் அந்த 5 அந்த 5 வழியே செல்லக்கூடிய மனதையும் அம்பிகையினுடைய பாதத்துல பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நினைப்புல அம்பிகையின் பாதம் பக்கம் நம்ம திருப்பினோம் அப்படின்னா அது ஒரு குழந்தையாக மாறி நமக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல் அருளை செய்யக்கூடிய நிலையை அடைகிறது அப்படிங்கிறத குழந்தை வடிவில அம்பாளினுடைய மடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை நாம வழிபடுறச்ச ஒரு அற்புதமான ஒரு பலனையும் நாம அடைகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்கந்தமாதா துர்க்கையை வழிபடும் பொழுது அவர்களினுடைய மடியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சேர்ந்தே நம்ம வழிபடுறோம். அதனால ஒரு தெய்வத்தை வழிபட்ட பொழுதே 2 தெய்வத்தை வழிபட்ட புண்ணியம் நமக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானை எப்பொழுதும் மடியிலேயே வைத்து கொண்டிருக்கிறதுனால இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையானவளை நாம வழிபடும் பொழுது நமக்கு செவ்வாய் சம்பந்தமான தோஷங்கள் நீங்குகிறது. செவ்வாய் சம்பந்தமான தோஷங்கள் ஏற்பட்டா நம்மளுடைய உடம்புல ரத்த சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுது. அதே போல செவ்வாய் சம்பந்தமான தோஷங்கள் ஏற்பட்டா விபத்துகள் ஏற்படுது, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. இது அத்தனைக்கும் ஒரு அழகான தீர்வாக, ஒரு அற்புதமான தீர்வாக இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய வழிபாடு இருக்கு. இப்போ ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய பெருமையை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய கதை என்ன அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை நமக்காக நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணுல இருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி அந்த 6 தீப்பொறிகள் கங்கை நதி கரையில இருக்கக்கூடிய சரவண பொய்கையில 6 தாமரை பூவுல போய் விழ, அந்த 6 தாமரை பூவில் விழுந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாற, அந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்க அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துகிட்டு வருது. இப்படி கார்த்திகை பெண்கள் கங்கை கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சரவண பொய்கையில முருகப்பெருமானை 6 வடிவங்கள்ல வளர்த்து கொண்டு வந்த சமயத்துல தேவர்கள் தாரகாசுரனுடைய தொல்லை தாங்காம சிவபெருமானை போய் சரணாகதி பண்றாங்க. சிவபெருமான் உடனே அவர்களுக்கு தீர்வு செய்யும் பொருட்டு தன்னுடைய ரிஷப வாகனத்துல பார்வதி தேவியையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த சரவண பொய்கைக்கு போனார். சரவண பொய்கைக்கு போனா சிவபெருமானுக்கு பிறந்த மகன் தன்னை கொல்லுவான் அப்படின்னு அந்த சூரபத்மன் வரம் வாங்கியிருந்தான். ஆனா அங்க ஒரு மகன் இல்லாம 6 மகன்கள் இருந்தாளாம். இதை பார்த்த தேவர்கள், எப்படி இங்க 6 பேர் இருக்காங்க, சூரன் ஒருத்தன் இருக்கான், எப்படி சண்டை நடக்கும் அப்படின்னு புரியாம தவிச்சாங்களாம். அப்போ பார்வதி தேவியானவள் ரிஷப வாகனத்தை விட்டு இறங்கி அந்த 6 குழந்தைகளையும் தன்னை நோக்கி வரும்படி அழைத்தாங்களாம். அந்த 6 குழந்தைகளும் வேகமாக பார்வதி தேவியை நோக்கி ஓடி வர அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைத்தாங்களாம். அப்படி 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைத்த போது 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறினது. இப்படி 6 சிவனுடைய நெற்றிக்கண்ணுல தோன்றி 6 குழந்தைகளாக வளர்ந்து பார்வதி தேவியால் 6 குழந்தைகளாக இருந்த முருகப்பெருமான் ஒரே ஒரு முருகப்பெருமானாக, ஒரே ஒரு குழந்தையாக மாற்றப்பட்டதனால் அவருக்கு ஸ்கந்தன் அப்படின்னு பேர். இந்த ஸ்கந்தனை 6 வடிவத்துல இருந்த முருகனை ஒரே வடிவத்துல நமக்கு மாற்றி கொடுத்ததுனால இந்த துர்க்கைக்கு ஸ்கந்தமாதா அப்படின்னு பேர். இந்த துர்க்கையினுடைய தத்துவம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அருமையான விளக்கத்தை பெரியவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம். நம்ம போய் அப்பா கிட்ட ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்போம். அப்பா இப்ப இல்ல, காசு இல்லை, அப்புறம் வா அப்படின்னு நம்மளை திட்டி அனுப்பிடுவார். ஆனா அம்மா அடுப்படியில சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட போய் சைலண்டா, அம்மா எனக்கு சைக்கிள் வேணும்மா, அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா அந்த சைக்கிள் நமக்கு உடனே கிடைக்காது. ஆனா ஒரு 2-3 மாசம் அப்பாட்ட பொறுமையா, அப்பாவோட மனசு எப்போ நல்ல நிலையில இருக்கோ அப்பா கொண்டு போய் சொல்லி நமக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. சில சமயத்துல அப்பாவானவர் நமக்கு சாக்லேட் வாங்கின்னு வருவார். எல்லா சாக்லேட்டும் நம்ம கிட்ட கொடு அப்படின்னு கேட்டா அப்பா தரமாட்டார், மேல பரணையில வச்சிருவார். ஆனா அம்மாவானவள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வியாதி வராத போல, அதே சமயம் நம்ம மனதும் நோகாத போல அப்பப்ப அந்த சாக்லேட் எடுத்து தருவாங்க. அந்த வகையில சிவபெருமான்
நமக்கு தர வேண்டிய வரங்களை தரக்கூடிய நேரத்துல அதை மறுக்காதபடி தக்க சமயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக இந்த ஸ்கந்தமாதா தேவியானவள் இருக்காங்க. அதனால நமக்கு வரம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை வழிபடும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. இந்த ஸ்கந்தமாதா தேவியானவள் உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள்ல விசுக்தி சக்கரத்துக்கு அதிதேவதையாக இருக்காங்க. இந்த விசுக்தி சக்கரம் உடம்புல தோலினுடைய அம்சமாக கருதப்படுது. அதனால தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு ஒரு பெரிய அருமருந்தாக இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையானவள் இருக்காங்க. இந்த ஸ்கந்தமாதா துர்க்கையை நவராத்திரியோட 5வது நாள் பாயசான்னம், அதாவது பாயசத்தை நிவேதனம் செய்து வெண்மையான பூக்களாலும் செம்மையான பூக்களாலும் வழிபட ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய ரூபத்தை தியானம் செய்து கொண்டு ஸ்கந்தமாதாவினுடைய பெயராக லலிதா சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய குஹ ஜன்மபூஹு என்ற நாமத்தையும் சேர்த்து நாம வழிபடும் பொழுது ஸ்கந்தமாதாவினுடைய துர்க்கையை, ஸ்கந்தமாதா துர்க்கையினுடைய அருளை நாம அபரிமிதமாக அடையலாம்.